நேயர்களே, இப்போது காசாவில் நம்முடைய பெஞ்சமின் நித்தானியாகு ரொம்ப வீரமான ஒரு பேச்சை பேசியிருக்கார். ஏன் பேசினார்னா, அந்த ஹோஸ்டேஜி இறந்த உடல்களை பெட்டிகளில் அவங்க கொடுக்குறாங்க. கொடுக்குற காட்சியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. அதில் அந்த கைச்சாத்திட்டு முறைப்படியாக அவர்கள் கை மாற்றுகிறார்கள் அல்லது தங்களிடத்தில் இருந்த அந்த பெட்டியை அவர் கொடுக்குறாங்க. இந்த காட்சி உலகம் முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர்களுக்குள்ள நாம்ஸில் அவங்க கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு பெஞ்சமின் நித்தானியாகுடைய பொங்குதல் என்பது அதிகமாக இருக்கிறது. நாங்கள் ரொம்பவே ப்ரோக் அவுட், ரொம்பவே மனசு உடைஞ்சி தூள் தூளாக இதயம் உடைந்து விட்டது. ஆனால் எங்கள் ஸ்பிரிட்டு உடையாது. நாங்கள் கடைசி வரைக்கும் பிணை கைதிகளை கண்டிப்பாக மீட்டெடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஹமாஸை எலிமினேட் செய்வோம் ஃப்ரம் காசா அப்படின்ட்டு கொக்கரிக்கிறார். அது ரொம்ப மாக், ஒரு ரெடிகுலஸாக தான் இருக்குது. எப்படின்னு சொன்னோன்னா, ஹமாஸை எலிமினேட் செய்வோம், அழிப்போம், டெஸ்ட்ராய் பண்ணுவோம், இந்த ரெபல்ஸ் கம்ப்ளீட்லி அலிஹினேட் ஃப்ரம் தி சொசைட்டி அப்படின்ட்டுலாம் இந்த ஸ்டேட்மெண்ட், அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. முழுமையாக நாங்கள் துடை தெரிவோம். இப்போ என்ன கேள்வினா, ஹமாஸ்ட்டை பெக் பண்ணி அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டு தானே அந்த பிணை கைதிகளை எல்லாம் நீங்கள் காப்பாற்றி வருகிறீர்கள். உங்களுடைய 62,000 பேரை படுகொலை செய்து 1,00,000 பேரை காலி செய்தாலும் உங்களால் ஒருவரை கூட மீட்ட முடியலல்ல. அப்புறம் எப்படி இதயங்கள் உடைந்தது? ஆரம்பத்தில் இருந்து ஹமாஸ் ஒரு பீஸ் ட்ரூ ஸ்டாக்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்ன போது கூட நிராகரித்து மனசாட்சி இல்லாமல் குண்டுகளை வீசி இன்னைக்கு வலிமை இழந்து இழிவு நிலைக்கு தள்ளப்பட்ட பின்புதானே நீங்கள் இந்த சமாதானத்துக்கு வாரீங்க. நீங்கள் எங்கே வெற்றி பெற்றீர்கள்? ஹமாஸுக்கு இழப்பு விட்டுருங்க. காசாவில் மக்கள் 62,000 பேர் இறந்துருக்குறாங்க. சின்ன குழந்தைகளை 40,000 பேர் பெண்கள் கர்ப்பிணிகளை கொலை செஞ்சீங்க. அப்புறம் 1,11,000 பேர் ஊனமுட்ட நிலையிலும் கை கால்கள் இழந்தும் இன்னும் மரண ஓலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 55 பில்லியன் ஆகு அதை திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். வீடுகளை கட்டணும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த நிலைக்கு எதுவும் இல்லாமல் இவ்வளவு ஆளாக்கி சொந்த மக்களுக்கும் துயரத்தை கொடுத்து உனது நாட்டிலே இருக்கக்கூடிய யூத மக்களை நீ வெளியேறு, நீ போகணும். கிட்டத்தட்ட 69% அமெரிக்க மக்களும் கூட காசாவின் மீது தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. யூத மக்களும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. யூத அறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதநேய பாவனையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் மீறி உங்களது ஆட்சி நிலைப்படுத்திக் கொள்வதற்குத்தான் பெஞ்சமின் நித்தானியாகு, யோகலன் போன்றவர்கள், இப்பொழுது இஸ்ரேலி கட்ஸ் போன்றவர்கள், இத்தாமர் பென்கவீர் போன்றவர்கள், சுமாஸ்ட்ரிச் போன்ற மோசமான ஆளுமைகள்லாம் சேர்ந்து நடத்தி கடைசியில் இழிவடைந்து கடனாகி அசிங்கப்பட்டு நீங்கள் இப்போ நிற்கிறீங்க. இப்போ ஹமாஸை வெளியேற்றுன்னா எப்படி உங்களால் முடியும்? அப்போ இது வெறும் பேச்சு. ஹமாஸை வெளியேற்றினா ஹமாஸை ஃபுல்லாக தொடச்சிட்டுல உங்களுடைய பாடி எடுத்துகிட்டு வந்திருக்கணும். 35 பேர் இறந்துருக்குறாங்க. அதுக்கு யார் காரணம்? அப்போ அந்த வெளியேந்து வந்தவங்க யாரும் குறை சொல்லலையே, அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணாங்கன்னு தான் யாரும் சொல்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு வந்த பிறகு பேட்டி கொடுத்த பிறகு கூட ஹமாஸின் மீது அப்படி ஒரு பெரிய பாலியல் வர்க்கம் நடந்ததெல்லாம் யாருமே சொல்லலையே. அப்போது நெஞ்சம், எங்களுடைய இதயம் உடைந்து விட்டது, ஆனால் எங்களுடைய ஸ்பிரிட் உறையவில்லை. நாங்கள் ஹமாஸை முற்றிலுமாக துடை தருவோம் என்னது வெற்று பேச்சு, வெறும் பேச்சு, ஒன்றுக்கும் உதவாத பேச்சு. இதை நம்ம விட்டு அடுத்த கதைக்கு போகும். இது ஏன்னா ஒரு செய்தியாக வந்தனால நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். யுனைடெட் அரபு எமிரேட்ஸுங்கிறது ட்ரம்புடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக உறுதியாக இருக்கிறது. அந்த உறுதி என்னென்னா, ட்ரம்புடைய பிளானை கம்ப்ளீட்டாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய தலைமை, சவுதி அரேபியா, ஈஜிப்ட், ஜொர்டான், துருக்கி மற்றும் உண்டான எல்லா நாடுகளும் நிராகரிப்பு செய்துவிட்டது. அது ஒன்றுக்கும் விளங்காது அப்படின்ட்டு பலஸ்தீன மக்கள் எந்த நிலையிலும் அங்கிருந்து வெளியேற மாட்டார்கள் என்பதை இதற்கு முன்னால் இருந்ததை விட இப்பொழுது அரபுகள் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்டேட் சொல்யூஷன் மட்டும்தான் இதற்கு தீர்வு அதாவது என்பதையும் இப்பொழுது அரபுகள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அல் நஹியால் அந்த பத்திரிகையினுடைய செய்தி முஹம்மது பின் ஜயிது யுஏயினுடைய தலைவர் கிங் சொல்லிட்டார். அடுத்து என்னன்னா,
இந்த பிப்ரவரி 21 இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு 5 த ஸ்டேட்ஸ் கல்ஃப் கோஆபரேஷன் மீட்டிங் வந்து 27 நடக்கக்கூடிய எகிப்து கைரோவை விட ஒரு முக்கியமாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது. அது இன்றைக்கு நடக்கப் போகிறது. 5 ஸ்டேட்ஸ் வந்து கல்ஃப் கோஆபரேஷன் நாடுகள், UAE, சவுதி போன்ற நாடுகள் எல்லாம் இதில் பேச போனார்கள். இன்னொரு மிக முக்கியமான விவகாரம் என்னவென்றால், இந்த விவகாரம் முழுமையாக சொல்லப்பட்டு விட்டதாம். மேக்ரோ ரூபியோ மூலமாக வந்து மார்க் ரூபியோவின் மூலமாக இந்த செய்தி அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. டிஸார்டர்ட் பை ஜொர்டான் வந்து மிக கவனமாக அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளிலிருந்து தப்பி இருப்பதாக கூட அவர்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஜொர்டான் அதிபர் அப்துல்லா வந்து மிரட்டப்பட்டார். ஆனால் அவர் சொல்றாரு, அமெரிக்காவை பார்த்து, அமெரிக்காவினுடைய நட்பு பயணத்தில் உள்ளவர் தான், நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்தான திட்டத்தை டிஸார்டர் பை ஜொர்டான், இந்த திட்டத்தை நீ வழி நடத்தினா அங்க இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிசம் எஸ்கலேட் ஆயிரும், நீ பண்ண முடியாது, அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கோ அப்படின்ட்டு ஜொர்டான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு 2000 பிள்ளைகளை நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னதாகவும் செய்தி வந்திருக்கிறது. சரிங்க, இப்போது கெய்ரோவில் இவ்வளோ பெரிய திட்டம் நடக்க போகுது. எல்லா நாடுகளும் வந்து கலக்க போகிறாங்க. முஸ்லீம் நாடுகள், அரபு கூட்டமைப்புகள்லாம் வரப்போகிறாங்க. இப்போ அதுக்கு என்ன விஷயம் அப்படின்ட்டு ஏற்கனவே மார்க் ரூபியோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து கேள்வி கேட்டார். டொனால்டு ட்ரம்ப்பு கம்ப்ளீட்டாக எவாக்குவேஷன் பிளான், வெளியேற்ற திட்டத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு புதிய கசாவை நான் உருவாக்குவோம், அவர்கிட்ட காசே கிடையாது, ஆனாலும் பேசி கொண்டிருக்கிறார். இந்த சூழல் வந்து முழுமையாக அவர் இப்படி பேசுவதற்கு என்ன காரணம், இது விவாதிக்கப்படுகிறது. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்து யூதராஜ்யத்திற்கு இப்படி பேசுவது, பேப்டிஸ்டத்தினுடைய கொள்கைகளின் பால் அவர் அப்படி பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இன்றைக்கு நம்முடைய நண்பர் ஆரூஸ் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். எங்கிருந்து? லண்டனிலிருந்து ஒரு கேள்வியை சர்வதேச இந்த விவகாரங்களை ஆய்ச்சி அரூஸ் உடைய கருத்து அது தெளிவாகப்பட்டிருக்கிறது. ஆனால் எகிப்துடைய திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு பார்ப்போம். மார்க் ரூபியோ கேட்டதற்கு, உங்ககிட்ட திட்டம் இருக்கா, நாங்கள் அமெரிக்கா வந்து காலிசின்னு சொல்கிறோம், உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது அரபுகள்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிராஃப்ட் ரெடியாக இருக்கிறது. அதாவது எப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, பில்டப் பண்ணுறதுக்கு காசா ஸ்ட்ரீட்டில் ஒரு டிராஃப்ட் அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிராஃப்ட் வந்து மினி அராப் சமிட்டில் அதை வந்து வைக்க போகிறாங்க என்கிறது அல் அஹ்ராம் சொல்லுது. இந்த 5 வே அராபு மென்ஷனில் வந்து என்னென்னா, பிப்ரவரி 21 அப்புறம் இந்த மீட்டிங்கில் வைப்போங்க. டிராஃப்ட் திட்டத்திற்கு டொனால்டு ட்ரம்புடைய திட்டத்திற்கு மாற்றமாக எகிப்து சொல்வதில் பல விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது. பண்டமெண்டலாக அரபுகளுடைய கருத்து, எகிப்துடைய கருத்து, காசாவிலிருந்து ஒருபோதும் பலஸ்தீனிய மக்கள் வெளியேற மாட்டார்கள் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை எப்படியெல்லாம் வழி அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதில் ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குது. முதல்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் முதல் ஃபண்டிங் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதில் இருக்கக்கூடிய இடிபாடுகளை 55 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை என்று சொன்னால் கிட்டத்தட்ட அது 8 லட்சம் 10 லட்சம் கோடி. அதையெல்லாம் செய்து அதற்காக மத்திய கிழக்கு நாடுகளையும் தாண்டி உலகம் முழுவதிலும் இருந்து யூரோப் நாடுகள் யாரெல்லாம் மனிதநேயத்தை வைக்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து இந்த ஃபண்டிங் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இரண்டாவது, தொடர் அமைதி, எப்பொழுதும் ஒரு பீஸ் ஜோனாக மாற்றுவதற்கான திட்டம் என்ன, அதுவும் அந்த டிராஃப்டில் அப்துல் ஃபத்தா சிசினுடைய எகிப்துடைய இதில் வைக்க போகிறாங்க 27 கெய்ரோவில். மூன்றாவது, நிர்வாகத்தில் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வர்றது, அவங்க தான் 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க, வேறு பேச்சே இல்லை. இந்த இடத்த விட்டு போகிறது, காசாவை காலி, அதெல்லாம் பேசவே கூடாது. அமெரிக்காவுக்கு இதில் என்ன பெரிய ஆச்சரியம், பலர் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று கிறிஸ்தவ இந்த பைபிளில் சொல்கிற மாதிரி பலர் கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. எகிப்து அவரை ட்ரீட் பண்ணி 5 பில்லியன் தரமாட்டேன் அப்படின்றலாம் அமெரிக்காவினுடைய
அடிவருடியாக இருந்த அப்துல் ஃபத்தா சிசியினுடைய இந்த விவகாரம் உலகத்தின் பலர் கண்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கின்றது. இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நிர்வாகம் இஸ்ரேலுடைய காசாவினுடைய அமைதிகள் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு அவர்கள் ஜிஹாதிகளுடைய அச்சுறுத்தல் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த டிராப்டில் வச்சுருக்காங்க. ஓநாடு நீ பாதுகாப்பாக இருக்கணும்ல, காசா அமைதியாக இருக்கணும். அரபுகளுடைய டிராப்ட் கெய்ரோவில் வரப்போதில் காசாவினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், காசாவுடைய மக்களை வாழ்வியலுக்கு வரணும், அங்கே முழுமையாக அமைதியாக இருக்கணும். இது மட்டுமல்லாமல் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆயிரக்கணக்கான குரூப்ஸ் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவர்களின் மூலமாக யூத பிராந்தியத்திற்கு எந்த காலத்திலும் இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக ஒரு திட்டத்தையும் அப்துல் ஃபத்தா சிசியினுடைய எகிப்தினுடைய தலைமையில் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காசாவினுடைய பொருளாதாரம், காசா எக்கனாமி, அது மட்டும் இல்லாமல் இது குறித்து யூரோப் நாடுகளிடத்திலும் எகிப்து யூரோப்பியன் டிப்ளமேட்ஸ்டையும் கூட இந்த திட்டத்தெல்லாம் கொடுத்து தான் எகிப்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. அது இப்போ ஆரம்பிச்சதில்லை, அது ஏற்கனவே வார் நடந்து கொண்டு இருக்கின்ற போது டொனால்டு ட்ரம்புடைய பேச்சுக்கு முன்னாடி, ஏன்னா உடனே 2 நாள்ல முடியாத கதை அல்லது பெரிய கதை, இதெல்லாம் பேசிதான் எகிப்து யூரோப்பியன் டிப்ளமேட்ஸ்டையும் பேசி நடவடிக்கை எடுத்திருப்பதாக அல் அஹ்ராம் செய்தி ஊடகம் தெரிவித்திருக்கிறது. இதுதான் வாஷிங்டன் கேட்டாங்க இல்லையா, நாங்கள் வெளியேற்றி அதை ஒரு பாதுகாப்பு மண்டலமாக ஆக்கி சுற்றுலாத்தலமாக ஆக்க போகிறோம் என்று சொன்னார்கள் இல்லையா. அதெல்லாம் நீ ஆக்க வேணாம், உன் வேலையை நீ பாரு, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், இது எங்களுடைய மண்டலம், இது மத்திய கிழக்கில் அமைதி இருப்பது சுற்றி இருக்கக்கூடிய ஜொர்டானுக்காகவும் அதே போன்று எகிப்து எங்களுடைய உறுதியை விட துருக்கியை விட உனக்கு ஒன்று ரைட்டு கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டனுக்கு அரபுகள் மூலமாக சொல்லப்படுகிற டிராப்ட் ரெடி ஆயிட்டு. விஷயம் முடிஞ்சுதா? இரண்டாவது, எகிப்து ஜொர்டானுடைய இந்த வெற்றிகரமான திட்டத்திற்கு ட்ரம்ப் பெற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனுடைய டிராப்ட் நாங்கள் இதை தான் கொடுக்க போகிறோன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் அவங்க வைக்க போகிறாங்க. அதாவது ட்ரம்ப் காட் எகிப்ட் த போஸ்ட் வார் பிளான் அப்படிங்கிறத அந்த மாநாட்டில் என்க்ளேவில் வைக்க போகக்கூடிய அந்த மாநாடு குறித்து செய்திகள் ட்ரம்புக்கு போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்புக்கு அதனுடைய காப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேபி கெட், அதாவது அவர் ஹி காட் எகிப்ட் போஸ்ட் வார் பிளான் ஃபார் த என்க்ளேவ். அந்த மாநாட்டில் ட்ரம்ப் தொடர்ந்து கடும்போக்கை பேசித்ததாலும் இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிசம் அங்கு தலை தூக்கும் என்பதாலும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றும் அவங்க குறிச்சிருக்கிறாங்க. காசாவை எப்படிலாம் பரிணாமம் பண்ணண்டு. மிக முக்கியமாக அடுத்து இந்த விஷயத்தை நம்ம பேசிட்டோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய ரியாதில் நடப்பது, கெய்ரோவில் நடக்க போகிறது, பெஞ்சமின் நெதன்யாஹுவுடைய பொங்குதல், காசாவினுடைய டிராப்ட், அதெல்லாம் மறந்துட்டு மற்ற விஷயத்த பேசு. பலஸ்தீனத்திலேருந்து காலி செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிறலாம் பேசாத. பலஸ்தீனம் பலஸ்தீனத்திற்குரியது, அந்த மண்ணுக்குரியது, அந்த மக்களுக்குரியது, அந்த மண்ணில் வாழ்ந்த மக்களுக்குரியது. அதை விட்டுட்டு நீ வேறு பேச்ச பேசு. அந்த டிராப்டில் கூட அப்துல் ஃபத்தா சிசி நாட்டின் அமைதி, நாட்டினுடைய இறையாண்மை, அதே போன்று யூதர்களும் அமைதியாக வாழ வேண்டும், அவர்களும் ஒரு இறையாண்மை கொண்ட தேசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் ஜோன் இதெல்லாம் கேட்க வழியென்று வக்கட்டு வாழ வழியிட்டு திக்கட்டு நிற்கின்ற மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்குது. யூரோப்பிய யூனியனும் இதில் கலந்துருக்கிறாங்க. இதை விட்டு போட்டு நாங்கள் நெஞ்சு உடஞ்சிட்டோம்னு அந்த படத்தை பாருங்கள். ஹமாஸ் கோரப்பற்களோடு ரத்தத்தை ஒரு காட்டேரி மாதிரி அந்த படத்தை நெத்தனையாக படம் போட்டிருக்காங்க. இவ்வளோ பேரை கொலை செஞ்சுட்டு நீ இப்படி பேசுறியா அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. வலிமையோடு இப்பொழுது ஹமாஸ் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது, இந்த போர் நடந்தில்லைங்க 16 மாதம், அதில் என்ன நடந்திருக்குன்னு நான் திருப்பி சொன்னேன். அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல போகிறேன். எப்படின்னா, காசா தம்பி எவ்வளோ நேரம் இருக்கு? 14 இங்கே போதும். ரிப்பீட். இதுக்கு முன்னாடி இந்த போரில் இறந்து போனவர்கள் 1,50,000 பேர் வரைக்கும் காயப்பட்டார்கள். 1,11,000, 62,000 அந்த கணக்கை சொல்கிறேன். பலஸ்தீனத்தினுடைய மக்களினுடைய துயரங்களை சொன்ன நான் இப்பொழுது அதற்கு பகரமாக மற்றொரு துயரங்களையும் சொல்கிறேன். காசா லெபனான் போரினால் இஸ்ரேலில் 1,70,000 IDF வீரர்கள் டெவாஸ்டேட்டட், மிக மிக மோசமான பேரழிவுக்கு உள்ளாகி இருப்பதாக செய்திகள் நேற்று வெளிவந்திருக்கு. நீங்கள் போய் பாருங்கள், கோ அண்ட் சர்ச்.
யூ மே கெட் சொல்யூஷன், அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். டெவாஸ்டேட்டட், அதாவது 1,70,000 ஐடிஎஃப் வீரர்கள், இது பல நோக்கில் அவர்கள் பாதிக்கப்பட்டு அந்த செய்தியினுடைய தரவு என்னன்னா மிக மோசமான அளவிற்கு பேரழிவுக்கு ஐடிஎஃப் வீரர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். அது பேரழிவுக்கு தானே உள்ளாவாங்க. பிள்ளைகளை கொலை செய்து கர்ப்பிணிகளை கொலை செஞ்ச ஒரு சமூகம் ஒரு பேரழிவுக்குத்தான் உள்ளாகும். இந்த மென்டல் ஹெல்த், அவர்களுடைய மைண்டே சரியில்லாமல் பைத்தியம் பிடித்தவர்களை போன்று மாறியிருக்கிறார்கள். ஏராளமான தற்கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டது. ஆனால் அந்த தற்கொலைகள் நடந்தது இல்லையா, அந்த போரில், இந்த பீஸுக்கு முன்னாடி அந்த தற்கொலைகளுடைய எண்ணிக்கை மறைக்கப்பட்டு விட்டது. ஐடிஎஃப் வீரர்கள் எவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் என்கின்ற தகவல்கள் முழுமையாக மறைக்கப்பட்டதாகவும் இந்த பேரழிவினுடைய ஒரு செய்தி இஸ்ரேலுக்கு வருகிறது. இப்பொழுது இஸ்ரேலுடைய இராணுவத்தில் புதிய பிரச்சனைகள் தோன்றியுள்ளன. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, ஆயிரக்கணக்கான ட்ரூப்ஸுகள் இருக்கிறாங்க இல்லையா, லட்சக்கணக்கான ட்ரூப்ஸுகளில் ஆயிரக்கணக்கான அந்த ட்ரூப்ஸுகளுக்கு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அது என்ன சொல்றது தமிழில், அதாவது மனநிலை சரி செய்வதற்கான பைத்தியம் பிடித்தவர்களுக்கான ட்ரீட்மெண்ட், அவர்களுடைய பதட்டம், ஆன்சைட்டி, உளவியல் ரீதியாக அவர்களுக்கு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை இருக்கிறது. அதாவது போர் நிறுத்தத்திற்கு பின்புதான் இந்த சூழல் இப்பொழுது காணப்படுகிறது. இனி அடுத்து போர் செய்வன்லாம் போவானா? எவனும் போக மாட்டான். அடுத்து இது செய்தி யார் சொல்லனா, நான் சொல்லலை, அரபு நாட்டு செய்தியில் எடியோத் அஹாரோத் அப்படிங்கக்கூடிய இஸ்ரேலுடைய யூத நாளிதழ் சொல்கின்றது. 1,70,000 பேர் கிறுக்கு பிடித்து பைத்தியம் பிடித்த நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உளவியல் ரீதியான ட்ரீட்மெண்ட் தேவை. தற்கொலைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான காயங்கள், ஊனமுட்ட நிலை, மரணங்கள் எல்லாவற்றையும் எடியோத் அஹ்ரோத் சொல்கிறது. இந்த 1,70,000 இராணுவ வீரர்கள் அவங்க என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. எதில் என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க? செக்யூரிட்டி மினிஸ்ட்ரி ப்ரோக்ராம்ஸில். அதாவது அவர்களுக்கு என்னென்ன தேவை, நாங்கள் இனி போக மாட்டோம் அல்லது போவோம், அல்லது எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, இவ்வளோ பெரிய பாதிப்பு, கடுமையான பாதிப்பு. இந்த பாதிப்பு நான் சொல்கிறது இறந்தவர்கள் அல்ல, இந்த பாதிப்பு ஊனமுட்டவர்கள் அல்ல, இந்த பாதிப்பு காயமுட்டவர்கள், அது அல்லாமல் 1,70,000 பேர் என்று சொல்கிறது. இந்த ஏராளமாக இந்த அதாவது கிறுக்கர்களாக மாறி பைத்தியம் பிடித்தவர்களாக மாறின அவர்களுக்கு தேவைப்படும் நிலையில் ஷார்டேஜ் ஆஃப் தெரபிஸ்ட் அப்படிங்கிற செய்தியும் சர்வதேச நாளிதழ்கள் தெரிகிறது. இவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு தெரபிஸ்ட் இல்லை. அந்த அளவுக்கு அந்த நாடு வலிமை இழந்து போய்விட்டது. இதில் ஒரு 10,000 சோல்ஜர்ஸ் மேபி அஃபிஷியலி ரெகக்னைஸ்டு ஆஸ் அ சஃபரிங் சைக்கலாஜிக்கல் டிசபிலிட்டிஸ். இவ்வளோ பேர் கேட்டாலும் கூட அவர்களுக்கு இவ்வளோ பேருக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. மீதி ஆட்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு இல்லை. அது அல்லாமல் இப்பொழுது ஒரு 6,000 பேரை அவங்க சேர்த்துருக்குறாங்க. ப்ளஸ் ஆடட் ஒரு 6,000 பேர் என்று பட்டியல். இந்த போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ், இப்படிப்பட்ட ஒரு சூழலையில் லட்சக்கணக்கான வீரர்கள் பாதிப்பில் இறந்தவர்களை தாண்டி அதில் ஒரு 12,000 பேர் ஊனமுற்றிருக்கிறார்கள். இந்த தகவலை யூத இராணுவம் சொன்னது. இந்த 12,000னா எவ்வளோன்னு தெரியாது, அது 25,000 இருக்கலாம். இறந்து போன லிஸ்ட்டே இல்லை, அது எத்தனையோ ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கலாம். அது ஒரு 50,000 பேர்னு கூட சொல்லப்படுது. இது அல்லாமல் நல்லா கவனிங்க, யூத இராணுவம் எவ்வளவு இறந்தாங்கன்னு தெரியாது. யூதர்கள் 12,000 பேர்னு அவங்களே அறிவிக்கிறாங்க. இன்னும் 50,000 பேர் மோசமான சூழல்னு சொன்னாங்க. ஆனால் 1,70,000 பேருக்கு தேவை அப்படிங்கிற தகவல் தான் எடியோத் அஹ்ரோத் தெரிவிக்கின்றது. இதற்கிடையில் கத்தார் கொமினியோடு சந்தித்திருக்கிறார். அவர்களுக்குள் பரஸ்பரம் பேச்சு நடந்திருக்கிறது. கொமினி அன்பு கலந்த எச்சரிக்கையை அவர்களோடு அமெரிக்காவோடு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதாகவும் நேற்றைக்கு முன்தினம் செய்தி வந்திருக்கிறது. சுருக்கமான செய்திகளை மட்டும் சொல்கிறேன். உலக வங்கி 55.32 55.32 பில்லியன்ஸ் தேவை. அப்போ தான் காசாவை நாம் புனரமைப்பு செய்ய வேண்டும், நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதுக்கு எல்லையில் ஹிஸ்புல்லா வலுவில்லாமல் இருந்த சூழ்நிலையில் அவர்களை வலுவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகிறது.
இஸ்ரேல் வந்து துருக்கி மூலம் தான் ஏராளமான ஃபண்டு ஈரானிலிருந்து துருக்கி வழியாக வருவதாக குற்றச்சாட்டு இருக்கிறார்கள். கிடியன் சார் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் இந்த கருத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஈரான் விமானத்தை தரையிறங்குவதற்கு இன்னும் அனுமதிப்பு மறுத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஹெஸ்புல்லா வலிமையாகுவதற்கு பணம் ஈரானிலிருந்து வருவதாக அவர்கள் அச்சப்படுவதால் பிப்ரவரி 14-15 சரி செய்யப்படும் என்று லெபனான் சொன்னாலும் இன்னும் ஈரானுடைய ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகிறதுக்கு லெபனானில் தடை இருக்கின்றது. ஹிஸ்புல்லாவுடைய வளர்ச்சி, ஹிஸ்புல்லாவுக்கு துருக்கி மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருப்பதாகவும் செய்யப்படுகிறது. இந்த செய்தியோடு மிக முக்கியமாக நேற்று இஸ்ரேலில் 3 வாகனங்கள் மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல்கள் உள்ளாயிருக்கிறது. எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த செய்தியை நீங்கள் பார்த்தா தெரியும். தீப்பிழம்பாக டெல்லவியூ பற்றி எரிகிற காட்சியிலும் இதில் ஹமாஸினுடைய பலஸ்தீன போராளி குழுக்கள் இருக்கும் என்ற தகவலையும் பதற்றத்தோடு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நிகழ்ச்சி நம்ம முடிகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி. லெபனானிலிருந்து அவர்கள் வெளியேற மறுத்திருக்கிறார்கள். லெபனானிலிருந்து வெளியேறி விட்டார்கள், மறுக்கவில்லை. ஏராளமாக ஐடிஎஃப் வீரர்களுடைய பிரசன்ஸ் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. பல பேர் ஊடுருவி இருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ரகசியமாக. ஐடிஎஃப் பிரசன்ஸ் இன் லெபனான், தெற்கு லெபனானிலிருந்து முழுமையாக அவர்கள் வெளியேறியிருந்தாலும் ஹிஸ்புல்லாவுடைய அச்சுறுத்தல் இருப்பதாக நாங்கள் அங்கே நிலை கொள்வோம், ஒரு பஃபர் ஜோன் என்ற நிலை கொண்டு இருக்கிறது. அங்கங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவருடைய பிரசன்ஸ் முழுமையாக அங்கிருந்து நீக்கப்பட்டதா நீக்கப்படவில்லையா என்கின்ற அது ஒரு வாதம் பிரதிவாதம் போய்கொண்டிருக்கிறது. தோழர்களை, இப்பொழுது நிரந்தரமான ஒரு அமைதிக்கு அரபுகள் ரெடியாகி இருக்கிறார்கள். ஈஜிப்டினுடைய அந்த இந்த எக்ஸிக்யூட்டிங் டிராஃப்ட் வந்து ரொம்ப நல்லா, அதாவது என்ன சொல்கிறது, நிலைப்படுத்தக்கூடிய முயற்சி மிக வெற்றிகரமாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அந்த செய்தியை அறிவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் பெற்றுவிட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது மிக முக்கியமாக ஒன்று, இவ்வளோ பெரிய துயரத்தை சந்தித்த இஸ்ரேல் நிரந்தரமான தோல்வியைத்தான் அவர்கள் சந்தித்து விட்டார்கள், இன்னும் சந்திக்கப் போகிறார்கள். ஏனென்று கேட்டால் சுற்றி வைரிகளைத்தான் நீ வைத்திருக்கிறாய். இங்கிருந்து பார்த்தால் உன்னுடைய நாட்டில் சிரியா ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் ஈஜிப்டு, மற்றொரு பக்கம் ஜொர்டான், இன்னொரு பக்கம் பலஸ்தீன ஹமாஸ், இன்னொரு பக்கம் லெபனானுடைய ஹிஸ்புல்லா, அதனை தாண்டி ஏமனிலிருந்து உன்னை தாக்கக்கூடிய ஹவுதிகள், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் ஈராக். நீ எப்படி பாதுகாப்பாக இருப்பாய்? கொஞ்சமாவது மண்டையிலே அறிவிருந்த ஒரு தலைவன் அப்படி செய்ய மாட்டான். நானே வெளியூர்லேருந்து வருகிறேன். பைபிளில் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திலிருந்து நீ 2000 ஆண்டுகளாக சிதறி போய் மறுபடி வந்து அதற்கு பின்பாங்க ஆட்சி, பல ஆட்சி நடந்திருக்கிறது. முஸ்லீம்கள் ஆட்சி மட்டும் நடக்கவில்லை. ஏராளமான ரோமானியர்களுடைய ஆட்சி நடந்திருக்கிறது, அசிரியர்களுடைய ஆட்சி நடந்திருக்கிறது. இந்த பிலிஸ்தான் என்று சொல்லக்கூடிய அவர்கள் முஸ்லீம் ஆவதற்கு முன்பே வேற ஒரு சமூகமாக தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடி வந்து இது என்னுடைய நாடு, எனக்கு வாக்குத்தத்த நாடு என்றால் அது ஒருபோதும் நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முழுமையான தோல்வியை அமெரிக்காவும் யூத இராணுவமும் சந்தித்திருக்கிறது. இப்போ இந்த கெய்ரோவினுடைய 17ஆம் தேதி செய்திக்கு பின்பு உங்களுக்கு நிறைய செய்தி தரப்போகிறேன். இவ்வளவு செய்தி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஆதாரத்தோடு. இது ஒன்றும் கற்பனை அல்ல, ஒரு வந்த செய்திகளுடைய அந்த உருவாக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக ஒன்று மட்டும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளவு அழிவை சந்தித்த பின்பும் எப்படி அவர்களின் மன உறுதி புரியவில்லை. ஆனால் யூத இராணுவத்தை கண்டு மக்கள் கொடூரமாக அந்த நாட்டு மக்கள் வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். உலகத்தில் அதிக வெறுக்கக்கூடிய சக்தியாக பெஞ்சமின் நெத்தன்யாகும் அவருடைய கோலிஷன் பார்ட்னர்ஸும் பார்க்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலை அவர்கள் தொடர்வதனால் மனித விரோத சக்தியில் அவர்கள் இன்னும் இழிவடைந்த நிலையில் தான் இருப்பார்கள் என்பதுதான் சர்வதேசத்தின் பார்வையாக இருக்கிறது. நன்றி. நான் மீண்டும் இது போன்ற செய்திகளோடு சந்திக்கின்றேன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.